ஸோ ரீசெண்டாக நடக்க போகிற இந்த ப்ரோ லீக் மேட்ச் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கும் ராஜஸ்தானுக்கும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த ப்ரோ லீக் மேட்ச் எல்லாத்துலேயுமே வந்து ஓரளவுக்கு நம்மளுடைய ராஜஸ்தான் டீமை வந்து நம்மளுடைய கேரளா டீம் பார்த்துட்டிங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய மேட்சஸில் பார்த்துட்டிங்கன்னா ராஜஸ்தான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பை வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி வந்து நமக்கு தெரியுது. ஆக்சுவலி அவங்களுடைய கேம் பிளேயாக இருக்கட்டும், அவங்க ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக வந்து நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ் டீமை வந்து கொஞ்சம் மாற்றுற மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு பண்ண முடியுமோ அந்தளவு பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலுமே எங்களால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத பேக் டு பேக் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த விஷயத்திலும் அவங்களுடைய ப்ரூவ் எப்படி வந்து இருக்க போகுது, அவங்களுடைய மூவ்ஸ் எப்படி இருந்தால் எதுக்கு அது மாதிரி எப்படி வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சாக இதுக்கப்புறம் வரப்போகிற ப்ரோ லீக் மேட்ச் அப்படிங்கிறது இருக்க போகுது.